சோஷியல் மீடியா இல்லாமல் இன்றைக்கி எந்த அரசியல் கட்சியும் அரசியல் நடத்த முடியாது. ஆனால் சோஷியல் மீடியாவில் மட்டும் இயங்கிக்கிட்டு ஒரு அரசியல் கட்சி நடத்த முடியும். அவங்க சோஷியல் மீடியாவில் மட்டும் இயங்கினா போதுன்றாங்க. நான் ஏன் எங்கள் தலைவர் ஏன் ஸ்பாட்டுக்கு போகணும், நாங்கள் ஏன் போகணுன்றாங்க. அபத்தமான முடிவு. நீ மக்களாக போய் நிற்கணும். 9 hour மீட் பண்ணுறாரு, ப்ரெஸ் சீமான் மீட் பண்ணுறாரு, அன்புமணி மீட் பண்ணுறாரு, டிடிவி மீட் பண்ணுறாரு. இப்போ வரைக்கும் ஒரு மீட் பண்ணவே இல்லை. அதை தான் நான் கேட்குறேன் உங்களை. நான் தான் திமுக மாற்றுன்னு சொல்லிட்டு இந்த ப்ரெஸ்ஸையே பார்க்க மாட்டேன்றது எந்த விதத்தில் நியாயம்? அது ஒரு குணாம்சம். அது என்ன சட்டமானு கேட்கலாம். சட்டம் கிடையாது. ஆனால் ஒரு அடிப்படை நேர்மை இருக்கணும். அதானிக்கும் அம்பானிக்குமான பேராசைக்கு அளவு உண்டா? கிடையாது. இல்லை தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாரும் பல 1000 கோடிகளுக்கு அதிபதி. ஆனால் அவங்க திருடாமலாம் இருக்காங்க. எல்லாம் தான் கொள்ளடிக்கிறான். அதனால் என்கிட்ட பணம் இருக்க ஒரு காரணத்தால் ஒருத்தன் லஞ்சம் வாங்க மாட்டான்னு சொல்கிறது அபத்தமான கருத்து. நாங்கள் களத்தில் மக்களோட இருக்கோங்க. மக்கள் பிரச்சனை எனக்கு தெரியும். நீங்கள் இந்த மீடியாக்கள் டிஆர்பி ரேட்டுக்காக என்னத்தையாவது அவர் பண்ணுறாரு இதை பண்ணுறாருன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவர் எங்கே மக்களோட நிற்கிறாரு அப்படின்னு விஜய் மீதான முதல் முறையாக வெளிப்படையான விமர்சனங்களை நேரடியாக வச்சிருக்கிறாரு திரு எடப்பாடி கே பழனிசாமி. ஒரு இன்ஆக்டிவ் பொலிட்டிஷியனுங்க அவர். இவ்வளோ நாளாக வேறு மாதிரி பேசிகிட்டு இருந்த ஓபிஎஸ் நேற்றைக்கு அருமையான எடப்பாடின்னு சொல்லும்போது ஓபிஎஸ் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மீது கடந்த 10 மாதங்களுக்கு முன்பு இருந்த அந்த ஒரு அவநம்பிக்கை நீங்கி இன்றைக்கு அவர் தலைமையில் அதிமுக ஒன்றுபட ஆரம்பித்திருக்கிறது. இது வலிமையான எதிர்க்கட்சி ஜனநாயகத்துக்கு தேவை என்பதால் பை த பீப்புள் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் பை த பீப்புள் நிகழ்ச்சி, சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சி. நம்மோடு இன்று இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி ஆகியோர் தங்களுடைய கூட்டணி வலிமைகளை அதிகப்படுத்துவதற்கான வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் எதிர்க்கட்சி வரிசையில் பார்க்குற போது திரு எடப்பாடி கே பழனிசாமி தன்னுடைய தலைமையில் நடந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே பாஜகவை கூட்டிகிட்டு வந்திருந்தார், அன்புமணி வந்திருந்தார். அது என்னங்க ஒரு பெரிய அலையன்ஸா, இதெல்லாம் ஒரு மெகா அலையன்ஸா, ஒருங்கிணைந்த அதிமுகவுடைய பலம் என்பது தனி அப்படின்னு பல பேர் பேசுனாங்க. நீங்களுமே ஒருங்கிணைந்த அதிமுக என்பது ஒரு சவாலான ஒரு கூட்டணியாக திமுகவுக்கு திகழ வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கு சூழலில் பார்க்குற போது அதை நோக்கி நகர்த்தி இருக்கிறார் திரு எடப்பாடி கே பழனிசாமின்னு பார்க்க முடிகிறது. இருந்தாலும் ஓபிஎஸ் வெளிப்படையாக எனக்காக அண்ணன் டிடிவி போய் அண்ணன் எடப்பாடி கிட்ட பேசணும்னு சொல்லியும் கூட கட்சிக்குள்ளே சேர்க்க வாய்ப்பு இல்லைங்க அப்படிங்கிறது ரொம்ப தீர்க்கமாக இருக்கிறார் எடப்பாடி கே பழனிசாமி. ஒரு கட்சியின் தலைவராக நிறுவிட்டாரா இபிஎஸ்? ஆமாம், அவர் தான் உண்மையான அதிமுக என்பது மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இவ்வளோ நாளாக வேறு மாதிரி பேசிகிட்டு இருந்த ஓபிஎஸ் நேற்றைக்கு அருமையான எடப்பாடின்னு சொன்னும்போது ஓபிஎஸ் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார். அவர் நீதிமன்றங்களில் வழக்கு போட்டிருக்காரு, எலெக்ஷன் கமிஷனில் பெட்டிஷன்ஸ் போட்டிருக்காரு எடப்பாடியோட எலெக்ஷனை சேலஞ்ச் பண்ணி. ஆனால் அந்த வழக்கெல்லாம் வாபஸ் வாங்க மாட்டேன், என்ன அதிமுகவில் சேர்த்துக்கோன்னா அது எந்த விதத்தில் பொருத்தமான ஒரு தர்க்கம்? அது லாஜிக்கலி அது இட்ஸ் ராங். ஆனால் அதை தான் அவர் செஞ்சுருக்காரு. என்னை சேர்த்துக்கோங்கன்னு சொன்னது ஒன்றும் புதுசு இல்லை. இது பழைய மந்தையில் பழைய கல், பழைய மந்தையில் புதிய கல்லுன்னுவாங்க. இல்லை, பழைய மந்தையில் பழைய கல். இது ஓல்டு வைன் இன் ஓல்டு பாட்டில். ஒரு மணி நேரத்தில் ஒரு எடப்பாடி பதில் சொல்லிட்டாரு. இது நான் எடுத்த முடிவில்லை, பொதுக்குழு எடுத்த முடிவு. அவரை சேர்த்துக்கொள்வது என்ற பேச்சுக்கே இடமில்லைன்ட்டார். இவர் நான் தான் அதிமுகனா எதுக்கு என்னை சேர்த்துக்கோன்னு கேட்குறாரு. அவர் எம்ஜிஆர் திமுகலேருந்து வெளியில் போட்டப்போ அவர் தான் திமுகன்னு அடம் பிடிக்கல, அதிமுகன்னு கட்சி ஆரம்பிச்சு போனார். வைகோ தூக்கி வெளியில் போட்டப்போ 2 மாதம் அடம் பிடிச்சார். அப்புறம் நான் மதிமுகன்னு போயிட்டார். டிடிவி தினகரன் வெளியில் போட்டோன்னே அமமுகன்னு போயிட்டார். தனி கட்சி வச்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஓபிஎஸ் தனி கட்சி வச்சுருந்தா நீங்கள் என்டிஏவில் சேர்ந்துருக்கலாம். இன்ன வரைக்கும் நான் தான் அதிமுக. நேற்று ப்ரெஸ் மீட்டில் கூட நான் வழக்கை வாபஸ் வாங்க மாட்டேன், நான் அதிமுகவில் சேர்த்துக்கோன்னா என்ன அர்த்தம்? அது ஒரு பக்கம் வழக்கை வாபஸ் வாங்க மாட்டேன், கட்சியை மீட்போம், உரிமை மீட்பு குழு, இன்னொரு பக்கம் அதிமுகவில் சேர்த்துவோம். என்ன முரண்பாடு இது? முரண்பாடுகளின் மூட்டையாகத்தான் இருக்கிறார் ஓபிஎஸ். எடப்பாடி தெளிவாக அவருடைய நிலைப்பாட்டை இன்றைக்கு உறுதிப்படுத்தி விட்டார். மொள்ளமாக அந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்கு. மோடியோட மீட்டிங்கு பிறகு, மதுராந்தகத்தில் மோடியோட மீட்டிங்கு பிறகு அதுவரை தூங்கி கொண்டிருந்த, படுத்து கிடந்த, சோம்பி கிடந்த என்டிஏ தமிழ்நாட்டில் எந்திரிச்சு உட்காந்துருக்குது. ஏடிஎம்கேவோட கிராஃப் ஸ்பைக் ஆகிருக்கு, முன்னால் போக ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு சவாலான ஒரு அலையன்ஸாகவே இருக்கா சார்? பிரதமருடைய மீட்டிங்க்கு பிறகு அதிமுகவோட கிராஃப் மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு. அதுவரை அதிமுகவை
டிஎம் பிஜேபி அலையன்ஸ் ஜெல்லாவில் இருந்தால் நான் உட்பட பேசி கொண்டிருந்தோம். இன்றைக்கி அது மாறி இருக்குது. அன்புமணி வந்த பிறகு, டிடி வந்த பிறகு, சிறிய கட்சிகள்லாம் உள்ளே வந்த பிறகு அதற்கான ஒரு மவுஸ்ன்றது மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு. கண்டிப்பாக இது ஒரு வலுவான கூட்டணி தான். வரும் நாட்களில் இன்னும் சில கட்சிகள் உள்ளே வரும்பொழுது திமுக அதிமுக என்றும் களம் விரியலாம். பட் 4 முனை போட்டி தான், அதில் சந்தேகம் கிடையாது. இட்ஸ் அ 4 கார்னர் ஃபைட். சீமானோட சேர்த்து விஜய் 3வது, சீமான் 4வது. ஆகவே எடப்பாடி பழனிசாமி அதிமுக 2ஆக பிரிஞ்சிருந்தது, 3ஆக பிரிஞ்சிருந்தது என்ற தோற்றம் உடைஞ்சு இன்றைக்கி ஒன்றுபட்ட அதிமுக, அதற்கு எடப்பாடி தான் தலைவர் என்பது தெளிவாக இன்றைக்கு உணரப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிட்டது. ஓபிஎஸ்க்கு சேர்த்துக்கோங்கன்னு கேட்டார், அவர் முடியாதுன்ட்டார். என்டிஏக்குள்ளே சேரதை பற்றி அவர் ஒன்றும் ஆட்சேபனை தெரிவிக்கல. இவர் நான் கட்சி ஆரம்பிக்க மாட்டேன், நான் அதிமுகவில் சேர்த்துக்கணும், அது ஒன்றும் புதுசு இல்லை. நேற்று ப்ரெஸ் மீட்டில் சொன்னது 3.5 வருஷமாக அவர் சொல்லிகிட்டு இருக்கிறது தான். அவர் தெரிந்த 3 ஆண்டுகளாக சொல்வது தான் நேற்றையும் சொன்னார். அவர் தெளிவாக இருக்கார் எடப்பாடி. ஆகவே ஓபிஎஸ் தான் மறுபரிசீலனை செய்யணும். அவர் ஒரு கட்சியை பதிவு பண்ணி அது எப்போ வேணால் பண்ணலாம். 24 மணி நேரத்தில் ஒரு கட்சியை பதிவு பண்ணலாம். கட்சியாக ஆரம்பிச்சு அந்த கட்சியை என்டிஏக்குள்ளே சேர்த்துக்கலாம். பட் சுயேட்சை சின்னம் தான் ஒதுக்குவாங்க. இல்லை அமமுகவில் போய் குக்கர் கிட்ட சேர்ந்துக்க வேண்டியதான். அவர் கூட இந்த அத்தனை பேரும் நீங்கள் போயிட்டான் அவரை விட்டு. தனிமரமாக நிற்கிறாரு. தனிமரம் தோப்பு ஆகாது. எடப்பாடி தன்னுடைய நிலையை நன்றாக உறுதிப்படுத்தி கொண்டு விட்டார். அதிமுக ரொம்ப பலவீனமாக இருக்குன்னு பேசியவர்கள் நான் உட்பட, அமித்ஷா வருகைக்கு பிறகு கடந்த ஆண்டு ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் உருவான பிறகு அது ஜெல்லாகவில்லை என்று பேசியவர்கள் இன்றைக்கு அந்த நிலையில் மாற்றம் கண்டிருக்கிறார்கள். அந்த நிலை மாறுவதை உணரத் தொடங்கியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இது ஒன்றுபட்ட அதிமுக தான். ஏன்னா ஓபிஎஸ் மட்டும் ஏதாவது ஒரு விதத்தில் என்டிஏக்குள்ளே அக்காமடேட் பண்ணிட்டாங்கன்னா 100% அது. இப்போ 90% இருக்குது. ஒரு 10% ஓபிஎஸ்ஸோட 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், பெரிய அளவில் ஒன்றும் வாக்கு வங்கி கிடையாது. பட் ஸ்டில் ஒரு முன்னாள் முதலமைச்சர் என்பதால் 3 டைம்ஸ் இருந்திருக்காரு. அவரையும் என்டிஏக்குள்ளே சேர்த்துக்கிட்டாங்கன்னா அது இந்த அலையன்ஸுக்கு நல்லது. ஒரு பர்செப்ஷனில் நல்லது, இந்த கிரவுண்ட்லேயும் நல்லது. போத் பர்செப்ஷன் என்ற ப்ராக்டிஸ் ரெண்டுமே நல்லது. அவர் உள்ளே சேர்த்துக்கணும். இவங்க என்ன கேட்டிங்கன்னா என்டிஏக்குள்ளே சேர்த்துக்கணும், ஏடிஎம்கே உள்ளே சேர்த்து காட்டியும். அது சேர்த்துக்கிட்டால் 100% அதிமுக ஒன்றுபட்டு நிற்குதுன்ற அந்த தோற்றம் வந்துடும். அதிமுக வாக்குகளில் விஜய் பக்கம் சரிவு ஏற்பட்டாலும் கூட ஒன்றுபட்ட அதிமுக என்பது ஒரு பலமான ஒரு கட்சி தான். அதில் எல்லா கட்சிகளையும் ஒன்று சேர்க்கணும். அதை தான் எடப்பாடி செய்யணும். இன்றைக்கு எடப்பாடி தலைமையில் அதிமுக ஒன்றுபட்டு போராட தொடங்கி இருக்கிறது என்பது தான் உண்மை. இது வரைக்கும் அதிமுகவை அண்டர் எஸ்டிமேட் பண்ண திமுக இப்போ பண்ணாது, இனிமேல் பண்ணாது. அவங்களுக்கு தெரியும் இது ஈஸி கேம் இல்லை, கடுமையான போட்டி இருக்கும். யார் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்றது தெரியாது. பட் 200 சீட் நாங்கள் தான் ஜெயிப்போம், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லைன்னு பேசினவங்க இன்றைக்கி அப்படிலாம் பேச மாட்டாங்க. அவங்களுக்கே தெரியும் உண்மை என்னன்னு. களம் கடுமையாக டஃப்பாக தான் இருக்குதுன்னு நான் அறிகிறேன். ஆனால் இதில் ஒரு பர்ஸ்பெக்டிவ் என்ன ரொம்ப நான் கொஞ்சம் கூர்மைப்படுத்த விரும்புகிறேன் அப்படின்னா, தேர்தல் வெற்றி, தேர்தலில் ஜெயிச்சாகணும், கட்சி ஆட்சியை பிடிக்கணும், இது ஒரு 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 கோல். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் 2 பேருக்குமே ஒரு கோல். அதையும் தாண்டி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கலைஞர் அவர்களுக்கு பிறகு ஸ்மூதாக தலைமையேற்று இன்றைக்கி கட்சியை ஒருங்கிணைத்து விட்டார் ஐயா ஸ்டாலின் அவர்கள். இந்த பக்கம் அதற்கான ஒரு போர் நடந்துச்சு உட்கட்சிக்குள்ளேயே அந்த அளவுக்கு. அதில் இன்றைக்கி ஸ்டேபிள் ஆகி கட்சி முதல்ல நான் கையில் எடுத்துட்டேன், இதன் பிறகு நான் அதை கொண்டு போகிறேன் அப்படிங்கிறதுல வின் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? கிட்டத்தட்ட வெற்றி அடைந்து விட்டார். இது எலெக்ஷன் ஏப்ரல் 10 கடந்த ஆண்டு அமித்ஷா தலைமையில் பிஜேபி அதிமுக கூட்டணி அறிவிக்கப்பட்ட பிறகு என்னாச்சு? அதிமுக பலவீனமாக இருக்குது அப்படின்னாங்க. 8 மாதத்தில் யாருமே உள்ளே வரல. மாறா அதிமுகவுக்கு உள்ளே இருந்த செங்கோட்டையும் வெளியில் போய் தாவேக்க போனார். என்டிஏல இருந்த ஓபிஎஸும் டிடிவியும் வெளியில் போனாங்க. செங்கோட்டையும் போய் சேர்ந்துட்டார், அந்த பக்கம் தாவேக்காக்கு போயிட்டார். நிறைய பேர் வருவாங்க. ஒன்றும் போல் டிடிவி என்டிஏக்குள்ளே வந்துட்டார். ஓபிஎஸ் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. அவரை என்டிஏ அக்காமடேட் பண்ணிச்சுன்னா 100% ஒரு வலுவான இப்போயே அது வலுவான கூட்டணி தான். 9 மாதங்களுக்கு முன்பு அதிமுகவை பார்த்து ஏகடயம் செய்தவர்கள், கட்சி காணாமல் போயிட்டுருக்குது அப்படின்லாம் சொன்னவங்க இன்றைக்கு நிமிர்ந்து உட்கார்ந்திருக்கிறார்கள். கடந்த 54 ஆண்டுகள் அதனுடைய வரலாறில் 30 ஆண்டுகள் அது பதவியில் இருந்திருக்குது அதிமுகன்ற கட்சி. தமிழகத்தை அதிக ஆண்டுகள் ஆண்ட ஒரே கட்சி அதிமுக தான். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மீது கடந்த 10 மாதங்களுக்கு முன்பு இருந்த அந்த ஒரு அவநம்பிக்கை நீங்கி இன்றைக்கு அவர் தலைமையில் அதிமுக ஒன்றுபட ஆரம்பித்திருக்கிறது. இது வலிமையான எதிர்க்கட்சி ஜனநாயகத்துக்கு தேவை என்பதால் ஒரு நல்ல அம்சம் தான் நான் பார்க்குறேன். பட் சவால்கள் நிறையா இருக்குது, ரொம்ப சவால்கள் இருக்குது. எடப்பாடி தலைமையில் வரக்கூடிய அதிமுகவை ஏன் நாம் வரவேற்க வேண்டும்னு கேட்டிங்கன்னா, ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு, வளமான ஜனநாயகத்துக்கு வலுவான எதிர்க்கட்சி அவசியம். எக்ஸாக்ட்லி. அந்த ஒரு காரணத்துக்காக தான்
மற்றபடி அதிமுக மீது குறைகள் இல்லைன்னா நான் சொல்லலை. ம், 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 ம். அதிமுக ஆட்சியின் மீது கடந்த காலங்களில் நான் வைத்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் அப்படியே தான் இருக்கின்றன. அது வேறு. பட் இன்றைக்கு ஒரு தமிழ்நாட்டோட சாபக்கேடு எதிர்க்கட்சியே இல்லை. அப்போ ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக அதிமுக உருவெடுப்பது ஜனநாயகத்துக்கு நல்லது. அதுவும் தட்டு மீடியா 90%க்கு மேலே திமுகவோட கொத்தடிமையாக அச்சு மற்றும் காட்சி ஊடகங்கள் மாறிய பிறகு ஒரு வலுவான எதிர்க்கட்சி ஜனநாயகத்துக்கு நம்பர் 1 தேவை. அந்த இடத்தை இன்று எடப்பாடி பழனிசாமி இட்டு நிரப்பி கொண்டிருக்கிறார் என்பதை நம்மால் உறுதியாக சொல்ல முடியும். குறிப்பாக அவர் நேற்று வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருந்தார் சார். அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் கேட்குறாங்க, எல்லாத்துக்குமே பதில் கொடுக்குறாரு. குறிப்பாக திரு விஜய் அவர்களை குறித்து பேசுகிற போது வந்து சொல்கிறாங்க, ஏங்க நான் வந்து 71 74 வந்து நான் வந்து இந்த மாதிரி அமைப்புக்குள்ளே வந்தேன். 50 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு நான் சொந்தக்காரன். நாங்கள் வந்து களத்தில் மக்களோட இருக்கோங்க, மக்கள் பிரச்சனை எனக்கு தெரியும். நீங்கள் வந்து இந்த மீடியாக்கள் டிஆர்பி ரேட்டுக்காக என்னத்தையாவது அவர் பண்ணுறாரு இதை பண்ணுறாருன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவர் எங்கே மக்களோட நிற்கிறாரு அப்படின்னு விஜய் மீதான முதல் முறையாக வெளிப்படையான விமர்சனங்களை வந்து நேரடியாக வச்சிருக்கிறாரு திரு எடப்பாடி கே பழனிசாமி. ஒரு இன்ஆக்டிவ் பொலிட்டிஷியனுங்க அவர், நாங்கள் அப்படி கிடையாதுங்க அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வலியுறுத்துறாரு. 41 குடும்பங்களை பொது வெளியில் அனாதையாக்கிட்டாரு, அனாதையாக விட்டுட்டு போயிட்டாரு. நாங்கள் பண்ணக்கூடிய கட்சி அவ்வளோ பெரிய சம்பவம், சாதாரண விஷயம் கிடையாது அது அப்படின்னு அது ரொம்ப பின் பாயிண்டாக சொல்கிறார். அவரும் ஒரு காரணம் தானே, ஏன்னா இவர் தான் முதல் சம்பவம் நடக்கும்போது கொஞ்சம் ப்ரோ விஜயம் போல ஒரு தோற்றம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அவரும் ஒரு காரணம் தானே, நீங்கள் மறுக்க முடியாதுல்ல. அரசாங்கமும் ஒரு காரணம் தான், இவரும் ஒரு காரணம் தானே அப்படின்னு அவருடைய அரசியலற்ற தன்மையை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு எடப்பாடி. எப்படி போகும் நினைக்கிறேன்? அது கரெக்டு தாங்க. நீங்கள் வந்து ஒரு பெக்யூலர் லீடர் விஜய். அவருக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்குது என்பது உண்மை, அபரிதமான செல்வாக்கு இருக்குது. அவங்க கட்சியிலேயே வந்து வாக்காளர்களாக பதிவு செஞ்சவங்க, கட்சியில் உறுப்பினராக பதிவு செஞ்சவங்க, அது ஓட்டாக மாறும் நம்ம நம்பலாம். 1,30,00,000 பேர் ஆதார் அண்டு ஓட்டர் ஐடியை வச்சு அவங்களோட வெப்சைட்ஸில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. டூப்ளிகேட் இல்லாமல், டூப்ளிசிட்டி இல்லாமல் இருக்குங்க. 1,30,00,000 பேர் அவங்களுக்கு உறுப்பினர்களாக வாக்காளர்களாக பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 70% போல் ஆனால் கூட 70 லட்சம் ஓட்ஸ் வருது. விஜயை குறைச்சி மதிப்பிடல. அதில் குறைச்சி மதிப்பிடுபவர்கள் அவங்க தவறு செய்கிறார்கள் என்று தான் அர்த்தம். எடப்பாடி பழனிசாமி விஜய் மீது வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அத்தனையும் 100% உண்மை. ஏன்னா விஜயோட இஷ்யூ என்னென்னா, விஜய்க்கு இன்றைக்கி மக்கள் மத்தியில் பெரிய ஆதரவு இருக்குது என்பது 100% உண்மை. என்னை பொறுத்தவரையில் விஜயோட ப்ராப்ளம்ஸ், விஜயோட பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனை ஒன் ஆஃப் ஹிஸ் ப்ராப்ளம்ஸ் இஸ் அவரால் தாங்க முடியாத அளவுக்கு அவருக்கு சக்தி இருக்குது. அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, அரசியலற்ற தன்மை எடப்பாடி சொல்வது உண்மை. எந்த இடத்துல களத்துக்கு வந்தார் அவர்? வாயே திறக்கிறதில்ல, மீடியா கிட்ட பேசுறதில்ல, முக்கியமாக மீடியா கிட்ட எதுவும் பேசுறது கிடையாது, ஒரு ப்ரெஸ் மீட் கூட கிடையாது. அப்போ எப்படி அரசியல்வாதியாக உங்களை நீங்கள் சொல்லிக்க முடியும்? முன்னின்று நடத்தணும். தலைவர் என்பவன், தளபதினா படையை லீட் பண்ணணும். நீங்கள் எங்கே வந்தீங்க? மதுரையில் ஒரு மீட்டிங் போட்டிங்க, அதுக்கு முன்னால் விக்ரவாண்டி, அதோட அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. எல்லாம் வந்து ஜூமில் போகிறீங்க, ஆன்லைனில் போகிறீங்க. இப்போ எதுவும் ஈரோடுக்கு பிறகு எங்கே போகிறீங்கன்னு தெரியல. எலெக்ஷன் இன்னும் 3 மாதத்தில் ஏதோ வந்துச்சு, ஜனவரி முடிஞ்சு போச்சு. இன்னும் 1 மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். மார்ச் ஃபஸ்ட் வீக்கில், ஏப்ரலில் நமக்கு எலெக்ஷன் வந்துடும். இன்னும் 2.5 மாதத்தில் எலெக்ஷன் நமக்கு நடக்க போகுது. இதில் அவர் எங்கே மக்கள்கிட்ட எத்தனை தடவை வந்தார்? ரொம்ப அலூஃபாக தானே அவர் இருக்கார். அரசியல் அற்ற ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறார். பல பிரச்சனைகளில் ஒரு கருத்தே இல்லை. மக்களோட ஒரு இன்ட்ராக்ஷன் என்பது 0. கட்சிக்காரனோட இன்ட்ராக்ட் பண்ணுறாரை விட மக்களோட இன்ட்ராக்ஷனே இல்லை. மீடியா கிட்ட பேசாத ஒருத்தர் தலைவராகவே இருக்க முடியாது. பொதுமக்கள்கிட்ட நீங்கள் எப்படி பேசுவீங்க? த்ரூ மீடியா தான் பேசுவீங்க. மக்களிடமே பேசாத ஒருவர் எப்படி வந்து மீடியா தலைவராக இருக்க முடியும்? திருப்பரங்குன்றம் மாதிரி ஒரு விஷயம் இல்லை, ஸ்டாண்டே இல்லை. ஸ்டாண்ட் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? இப்போ என்டிஏ எல்லாரும் நீதிமன்ற தீர்ப்பு அமல்படுத்தணுன்ட்டாங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. இது திமுக நாங்கள் அமல்படுத்த மாட்டோன்ட்டாங்க, அவங்களுக்கும் ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. உங்களுக்கு என்ன ஸ்டாண்டு? ஆகவே ஒரு அரசியலற்ற தலைவராகத்தான் அவர் இருக்கிறார் அப்படின்னு அவர் எடப்பாடி சொல்கிறது உண்மை தான். இந்த கேள்விகள் ஏற்கனவே நாமே எழுப்பியிருக்கிறோம். ஆக்சுவலி இன்ஆக்டிவ் பாலிடிக்ஸ்னால் எதை சார் நம்ம வந்து இன்ஆக்டிவ் பாலிடிக்ஸ்னால் 24 மணி நேரம் 365 நாள் அவன் அரசியலை சுவாசிக்கணுங்க. ஆடி ஒரு அவரோட எக்ஸ்பிரஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு பப்ளிக் அப்பியரன்ஸ் என்ன? பப்ளிக் அப்பியரன்ஸ் என்ன? ஒய் ஷுட் ஐ அப்பியர்னு கேட்குறாங்க. கரெக்ட். அரசியல்வாதியாக இருந்தால் கேட்பான், நீ நடிகனாக இருந்தால் கேட்க மாட்டேன். பல பிரச்சனைகள் உனக்கு கருத்தே இல்லையே. உன்னை நான் சந்திக்க முடியலன்னா என்ன அரசியல் தலைவர்? நீ பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கலாம். இப்போ அவர் சொல்கிறாரு நான் ஊழல் பண்ண மாட்டேன், எனக்கு அவசியம் இல்லைன்னு. அதோட அர்த்தம் என்ன? என்கிட்ட ஏற்கனவே போதிய அளவு காசு இருக்குன்றாரு. அது பதில் கிடையாது. பணம் இருக்கும் தான் அதிகமாக கொள்ளடிக்கிறான். அதானிக்கும் அம்பானிக்குமான பேராசைக்கு அளவு உண்டா? கிடையாது. இல்லை தமிழ்நாட்டில், இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாரும் பல 1000 கோடிகளுக்கு அதிபதி. ஆனால் அவங்க திருடாமலாம் இருக்காங்க, எல்லாம் தான் கொள்ளடிக்கிறான். அதனால் என்கிட்ட பணம் இருக்க ஒரு காரணத்தால் ஒருத்தன் லஞ்சம் வாங்க மாட்டான்னு சொல்கிறது அபத்தமான கருத்து. அரசியலை பற்றி அவருடைய பார்வையே ரொம்ப பாமரத்தனமானது. விஜயோட பார்வையை ஒரு அரசியல்வாதினா அது இன்றைக்கி சமூக வலைதளங்கள் இருக்குது. வெறும் நீ சமூக வலைதளத்தில் மட்டும் இயங்குற. சமூக வலைதளங்கள் வந்து ஆன்சிலரி.
சப்ளிமெண்ட்ரி ஒழி அதுவே மெயின் கோர்ஸ் கிடையாது. மக்கள் மன்றத்துக்கு வரணும், நீ மக்கள்கிட்ட வந்து முன்னால் நிற்கணும், மீடியா கிட்ட பேசணும், போராட்டங்களில் கலந்துக்கணும், ஆர்ப்பாட்டங்களில் நீ கலந்துக்கணும், சாலை மறியலில் கலந்துக்கணும், ஜெயிலுக்கு போகணும். இது வரைக்கும் ஏதாவது ஒரு போராட்டத்தில் கலந்தவரை அரெஸ்ட் பண்ணி ஒரு 6 மணி நேரம் கல்யாண மண்டபத்தில் வச்சுட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா? அந்த மாதிரிலாம் அவர் போயிருக்கவே மாட்டார். எப்படி இருக்குன்னு தெரியாது அவருக்கு தெரியாது. அப்புறம் நீதிமன்றங்களை வழக்குகளை போடணும். நம்ம வைகோ போட்டார்ல, தூத்துக்குடி போட்டார், நியூட்ரினோக்கு போட்டார். அந்த மாதிரி பொதுமக்கள் மத்தியில் மக்கள் மன்றத்தில் போராடணும், சட்ட போராட்டங்களை முன்னெடுக்கணும். அது மட்டும் போதுன்றாங்க அவங்க. சட்ட போராட்டங்கள்லாம் மட்டும் வகுப்புக்கு நாங்கள் போட்டோம், மற்றதுக்கெல்லாம் போட்டோம், அது மட்டும் போதுங்க. போராட்டங்கள் சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடாதுங்க அப்படின்னு. அப்போனா போராடுறோம்னா அவர் முட்டாள்ன்றாரு. அப்போ அரசியலை பற்றி அவருடைய பார்வை ரொம்ப பாமரத்தனமானதாகவும் ஆபத்தானதாகவும் இருக்குது. தெருவில் போராடுறவனா முட்டாளுன்னு சொல்கிறாரு அப்படின்னா, ஏமாத்துறாங்கன்னா இவர் மக்களை ஏமாத்துறாருன்னு அர்த்தம். எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னதான். எடப்பாடியோட கருத்தை நான் 100% ஏற்றுக்கொள்கிறேன். அரசியலற்ற தன்மை தான் விஜயோட அரசியலாக இருக்கிறது இல்லையா? எஸ். அவர் என்ன பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸில் இருந்தார்? ஒரு அரசியல்வாதியோட வேலை 24 மணி நேரம் 365 நாளும், அதுக்கு லீவெலாம் கிடையாது. ஆகவே ஒரு அரசியல்வாதிக்குரிய இலக்கணங்கள் இல்லாமல் அவர் இன்று அரசியல்வாதியாக இருந்து கொண்டிருக்கிறார். மக்கள் ஆதரவு அமோகமாக இருக்கிறது. மக்கள் மத்தியில் அவருக்கு அமோக ஆதரவு இருக்குது. அது வேறு. சமூகத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னா, நீ களத்துக்கே வரலன்னா என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் உங்களுக்கு ஸ்டாண்டே இல்லைன்றீங்க, அதில் இருக்கக்கூடிய ஆபத்து உனக்கு தெரியுமா? இப்போ நாளைக்கு திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் உச்சநீதிமன்றம் ஒரு வேளை ஆமாம் இந்த தீர்ப்பை அமல்படுத்துங்கன்னு சொல்லிடுது. அப்பயும் திமுக அரசு அடம் பிடிக்குது. அப்போ அதை கண்டித்து அங்கே ஒரு கடையடைப்பு நடக்குது. திமுக தோழமை கட்சிகளுக்கு கடைக்காரன்லாம் கடையை மூடுவான். பொதுமக்களில் இந்த கருத்தை உடன்பட்டவன் மூடுவான் அல்லது பயந்து மூடுவான். எதிர்கட்சிகள் அண்ணா திமுக பிஜேபிலாம் நாங்கள் கடையை திறப்போம்னு அவங்க தைரியமாக கடையை திறந்து வைப்பாங்க. அங்கே எப்படி ஒரு தாவேக்காரன் 10 பேருக்கு கடை இருக்கும், அவன் என்ன பண்ணுவான்? அவன் என்ன பண்ணணும்? கடையை மூடணுமா திறக்கணுமா? ரொம்ப சிம்பிளான உதாரணம். பல இடங்களில் நான் அதை சொல்லியிருக்கேன். வித் எவிடன்ஸோடு நான் சொல்கிறேன். இது சிச்சுவேஷனல் கொஸ்டின்ஸ்வாங்க. இதை இவர் இது அரசியலுக்கு வெளிப்படையாக தினந்தோறும் நாள்தோறும் அரசியலுக்கு வராமல் இருக்கிறதால என்ன நஷ்டம்னு கேட்குற கேள்வி எவ்வளவு தூரம் ஒரு அடிமுட்டாள்தனமானதுன்றதுக்கு இது ஒரு இந்த மாதிரியான கேள்விகள் வந்து உதாரணம். மக்களோட மக்களாக நீ நிற்கணும். திமுக நிற்கிறான்ல, அடித்தாலும் வச்சாலும் தோக்கடித்தாலும் வந்து நிற்கிறான் வீட்டு வாசலில். ஒரு பிரச்சனைனா நமக்கு அவன் தானே வந்து நிற்கிறான் அரசியல்வாதியாக. அதுவும் ஆளுங்கட்சியோட எதிர்கட்சியாக இருக்கும்போது முன்னாடி வந்து நிற்பான். அப்போ இவர் என்ன அரசியல் இது வரைக்கும் பண்ணியிருக்காரு? இவர் எங்கெங்க வெளியில் வந்தார்? ஸ்டாலின் டெய்லி வராருல்ல, எதிர்கட்சியாக இருக்கும்போது வந்தார்ல. எடப்பாடி வராருல்ல, ஸ்டாலின் எடப்பாடியும் வெளியில் வராங்கல்ல. இவர் எங்கே வந்தார்? 9 hour மீட் பண்ணுறாரு, ப்ரெஸ் சீமான் மீட் பண்ணுறாரு, அன்புமணி மீட் பண்ணுறாரு, டிடிவி மீட் பண்ணுறாரு. இப்போ வரைக்கும் ஒரு மீட் பண்ணவே இல்லை. அதை தான் நான் கேட்குறேன் உங்களை. நான் தான் திமுக மாற்றுன்னு சொல்லிட்டு நான் ப்ரெஸ்ஸையே பார்க்க மாட்டேன்றது எந்த விதத்தில் நியாயம்? அது ஒரு குணாம்சம். அது என்ன சட்டமானு கேட்கலாம், சட்டம் கிடையாது. ஆனால் ஒரு அடிப்படை நேர்மை இருக்கணும். மக்கள்கிட்ட நீ யார் மூலமாக பேசுவேன்? த்ரூ மீடியா தான் பேசுவேன். உங்கள்கிட்ட இருக்க சோஷியல் மீடியாவில் ட்விட்டரில் பேசுகிறனா அது ஒரு வழிப்பாதை, மன் கி பாத். மீடியா இன்ட்ராக்ஷன்றது இரு வழிப்பாதை. அது சமூகத்தோட நீ நடத்தக்கூடிய உரையாடல். மீடியாவோட ஒரு அரசியல்வாதி பேசுறதுன்றது மீடியா கிட்ட பேசலை, எக்ஸாக்ட்லி சமூகத்தோடு அவன் நடத்தக்கூடிய உரையாடல் அது. அண்ட் வாட் இஸ் பாலிடிக்ஸ்? நத்திங் பட் கான்ஸ்டன்ட் டயலாக், தொடர் உரையாடல் சமூகத்துடன். நான் போய் ஒவ்வொருத்தவங்க வீட்டில் நின்று பேச முடியாது. இல்லை நான் வந்து ஆன்லைனில் பேசுகிறேன், ட்விட்டர் ஸ்பேஸில் பேசுகிறேன்னா குறிப்பிட்ட மக்கள் நேரடியாக மக்களை களத்தில் சந்திக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு இன்றைக்கி டிஜிட்டல் லிட்ரஸி இருக்குது? எத்தனை பேரால் ட்விட்டர் அக்கௌண்ட்டை வச்சுக்க முடியும்? எத்தனை பேர் ஸ்பேஸில் போய் டிஜிட்டல் ஸ்பேஸில் பேச முடியும்? சிஎம் பேசுகிறத 300 பேர் தான் பார்க்குறாங்க. எங்கள் தளபதி விஜய் அவர்கள், எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் பேசுகிறத கோடிக்கணக்கான பேர் பார்க்குறாங்க. இதுலேயே அரண்டு போயிடுச்சு 2 கட்சிகள்னு சொல்கிறாரு ஆதவர்ஜனா. இல்லைங்க, அது ஒரு அளவுகோல் அல்லங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் அது மட்டுமே அளவுகோல் இல்லை. ஆனால் அது ஒதுக்கி தள்ள முடியாத அளவுகோல். அது மட்டுமே வச்சு திமுக தோற்றுரும், டிவிகே ஜெயிச்சிரும்னு சொல்ல முடியாது. பட் அது ஒரு முக்கியமான அளவுகோல். அது திமுகவை கவலைப்படுத்த வேண்டிய விஷயந்தான். அது நம்ம பேசுகிறது என்னென்னா வந்து ஆஸ் அ பாலிட்டிஷனாக அவர் அந்த பாலிட்டிஷனுக்கு ஒரு எந்த இலக்கணமே அவர்கிட்ட இல்லை. அது மட்டுமே அவங்க பாலிட்டிக்ஸ் நினைக்கிறாங்க, பாலிட்டிக்ஸ் நினைக்கிறாங்க. அதுதான் உண்மை. அதாவது சமூக வலைதளங்களில் மட்டுமே களம் காண்பது, சதுராட்டம் போடுவது அரசியல் நினைக்கிறாங்க. அது கிடையாது. நீங்கள் வந்து களத்தில் நிற்கணும், பாரம்பரிய ஊடகங்களில் இயங்கணும், அதுக்கு பிறகு சோஷியல் மீடியாவில் இயங்கணும். சோஷியல் மீடியா இல்லாமல் இன்றைக்கி எந்த அரசியல் கட்சியும் அரசியல் நடத்த முடியாது. ஆனால் சோஷியல் மீடியாவில் மட்டும் இயங்கிக்கிட்டு ஒரு அரசியல் கட்சி நடத்த முடியாது. அவங்க சோஷியல் மீடியாவில் மட்டும் இயங்கினா போதுன்றாங்க. நான் ஏன் எங்கள் தலைவர் ஏன் ஸ்பாட்டுக்கு போகணும், நாங்கள் ஏன் போகணுன்றாங்க. அபத்தமான முடிவு. நீ மக்களோட மக்களாக போய் நிற்கணும். வெறும் சோஷியல் மீடியாவில் இருக்கும்போது, நான் நெருங்கும்போது தேர்தல் அன்றைக்கி நீ காணாமல் போயிடுவேன். களத்துலேருந்து நீ வரணும். இன்றைக்கி பாரம்பரிய ஊடகங்களும் வேணும், சோஷியல் மீடியாவும் வேணும், ட்ரெடிஷ்னல் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸும் வேணும், மீடியாவும் வேணும்,
சோஷியல் மீடியா வேணும். எல்லாம் ஒன்று சேர்ந்தது. ஊர் கூடி தான் தேர் இழுக்க முடியும். ஒன்று இல்லாமல் ஒன்று இல்லை. எனக்கு இது போதும் அது வேணாம் அது வேணாம் இது போதும்னு சொல்ல முடியாது. பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும், ட்ரெடிஷ்னல் மீடியா இருக்கணும், சோஷியல் மீடியா இருக்கணும். எனக்கு சோஷியல் மீடியா மட்டும் போதுன்னா அது எப்படி? அது சோஷியல் மீடியாவில் எத்தனை பேர் இருக்காங்க? கிராமங்களில் ஏன் விஜய்க்கு செல்வாக்கு கூடலை? நகர்ப்புறங்களில் மட்டும்தானே இருக்குது. இட்ஸ் அன் அர்பன் ஃபினாமினா தானே. லைக் கமல்ஹாசன் அந்த மாதிரி அப்படி தான் பார்க்கணும். ஆகவே இது அவர் சொல்லக்கூடியது வந்து என்ன சொன்னீங்க? அந்த சோஷியல் மீடியா இல்லை, சோஷியல் மீடியா தான் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி முட்டாள்தனமான என்ன? சோஷியல் மீடியான்றது சாக்கடை. அதில் மட்டும் ஒருத்தன் எப்படி அரசியல் பண்ண முடியும்? சாக்கடைக்குள்ளே நீச்சல் அடிக்க முடியுமா? சாக்கடைக்குள்ளே நீங்கள் நீச்சல் அடிக்க விரும்புகிறீங்க, நீச்சல் அடிங்க, அது உங்கள் உரிமை. நாற்றம் எடுக்கும் வெளியில் வந்தீங்கன்னா. இன்னொன்று சார், டிஎம்கே ஏடிஎம்கேக்கு இணையான அந்த கட்டமைப்பை உருவாக்குறதுன்றது ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம் சார். இன்றைக்கி அளவில் விசிகாவாக கூட அது முடியல, இன்னும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்க. மற்ற கட்சிகளும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸால் கூட முழுசாக அதை பண்ண முடியல, பிஜேபி ஸ்ட்ரைக். அப்போ இது வந்து ஒரு சவாலாக இருக்கும்போது எப்படிப்பட்ட ஒரு பண்புகளோடு இருக்கிறவங்களால அந்த கட்டமைப்பை வந்து தீர்க்கமாக கட்டமைச்சிட முடியுமா? சிக்கலுங்க இது. அவர் வந்து இன்ட்ரோவெட்டாக இருக்கார். அவர் யாரோடையும் கலந்து பழக மாட்டேன்றார். ஒரு கட்டத்துக்கு மேலே கட்சியை வந்து 234 தொகுதியிலையும் மாநிலம் முழுவதும் ஒவ்வொரு அசெம்பிளி தொகுதிக்கு உட்பட்ட வட்டங்கள் எத்தனை, கிராமங்கள் எத்தனை, தமிழ்நாட்டோட எத்தனை கிராமங்கள் இருக்குது எண்ணிக்கை தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டோட கிராமங்களோட எண்ணிக்கை என்ன? கூகுள் பண்ணுங்கள். லட்சக்கணக்கான கிராமங்கள். இல்லை ஹவு மெனி வில்லேஜஸ் இன் தமிழ்நாடுன்னு போடுங்க, நான் எண்ணிக்கை வரும் பாருங்கள். வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி 12,000. அதில் ஸ்ட்ரென்த் ஆஃப் வில்லேஜஸ், டோட்டல் வில்லேஜஸ் இன் தமிழ்நாடுன்னு போடுங்க கூகுளில். அப்ராக்சிமேட்லி 79,394. 80,000 வில்லேஜஸ். தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 80,000 வில்லேஜஸ், கிராமங்கள் இருக்கின்றன. 80,000 கிராமத்துக்கும் ஒரு தலைவர் போகணும். 80,000 கிராமத்துக்கு நீ போக வேணாம். 80,000 கிராமத்துக்கு யாராலையும் போக முடியாது. போக வேண்டிய வாய்ப்பு இருந்தால் போகலாம், யாராலையுமே அது முடியாது. நான் சொல்கிறது எத்தனை மாவட்டங்கள் இருக்குது? 38 மாவட்டங்கள். 38 மாவட்டத்துக்கு நீ போயிருக்கியா? ஒவ்வொரு கிராமத்திலும் நீ கால் பதிக்கணும்னு சொல்லலை. ஒவ்வொரு மாவட்டத்தோட பிரச்சனைகள் என்ன? இது எதுவுமே புரிதல் இல்லாமல் இருக்குது. 80,000 கிராமங்கள் இருக்குன்னா 80,000 கிராமத்துக்கும் யாராலையும் போக முடியாது. நீங்கள் எங்கே கிரவுண்டுக்கு வந்தீங்க? களத்தில் இறங்கி எத்தனை போராட்டம் பண்ணீங்க? ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்ன்றது என்ன? கிராமம், இந்தியாவோட கிராமங்களும் தமிழ்நாட்டில் உள்ள கிராமங்கள் தான் உனக்கு அரசியலில் நீ முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இது நான் சொல்கிறது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னன்னா, பட் ஒரு பாசிட்டிவ் திங்காக நான் பார்க்குறது, விஜய் ரசிகர் மன்றமாக உள்ளாட்சி தேர்தல்களில் அவங்க ஒரு 135 இடங்களில் வார்டுலேயும் ஜெயிச்சிருக்காங்க. அதை எப்படி மேலே கன்வெர்ட் பண்ணி கொண்டு வர போகிறாங்கன்றதை பொறுத்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் பற்றி சொன்ன ஒரு அரசியல்வாதி என்கின்ற முறையில் விஜய் மீதான அவருடைய மதிப்பீடு என்பது கிட்டத்தட்ட சரியானது என்பது தான் என்னுடைய கருத்து. நிச்சயமாக நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அவர் விஜயோட செயல்பாடுகள் வந்து அதாவது வந்து மக்களோட அணுக்கமான தொடர்புடையதாக இல்லவே இல்லையே. போராட்ட காலத்தில் தலைவன் வந்து நிற்கணும்ல. இன்னொன்று, அவர் விஜயோட அவர்கள் ஸ்பீச் அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார்ல, இவங்க 2 பேரும் மாறியும் நான் ஊழல் பண்ண மாட்டான் விஜய் அப்படின்னு சொன்னார். அதுவே சில பேர் சொன்னாங்க, அவங்க 2 பேர் மாதிரியும் பண்ண மாட்டீங்கன்னா வேறு மாதிரி பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க. அஃப்கோர்ஸ் எதுக்காக கேட்க வரேன்னா, இந்த ஸ்பீச்சுக்கு பதில் சொல்லும்போது பனையூர் பண்ணையாரே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பதிலடி கொடுத்தாங்க அதிமுக. ஏன்னா திமுக வந்து கொடுக்கறத விட அதிமுக வித்தியாசமாகவே கூட கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லலாம். அதில் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து பார்த்தீங்க பாதிக்கப்பட்ட மக்களை, உலகத்தில் ஒருத்தரும் அப்படி பண்ணியிருக்க மாட்டான் அப்படிங்கிறதுல ரொம்ப கடுமையாக சாடினாங்க. உங்கள் துறையில் இருக்கக்கூடிய ஊழல் எதிர்த்து நீங்கள் முதல்ல பேசியிருக்கீங்களா அப்படிங்கிற இதெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ இதெல்லாம் வந்து குறித்து அருண்ராஜ்கிட்ட கேட்கும்போது, களத்தில் இல்லாதவங்களுக்கு பதில் சொல்ல மாட்டோம், டிவி கேசஸ் டிஎம்கே தான் கடந்து போகிறாரு. ஒரு பக்கம் விமர்சனமும் பண்ணுறாங்க, பதில் கேள்வி கேட்டால் பதில் சொல்லாமல் கடந்து போகிறாங்க அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாம்? பேங்க்ரப்சி ஆஃப் பாலிடிக்ஸுங்க, அரசியலற்ற தன்மையின் வெளிப்பாடு அது. அருண்ராஜோட அந்த பதில் வந்து இட் ஷோஸ் த பேங்க்ரப்சி ஆஃப் தேர் பாலிடிக்ஸ். ஆங்கிலத்தில் சொல்லணும், அவர்களுடைய அரசியலற்ற தன்மையின் வெளிப்பாடு தான் அருண்ராஜோட அந்த பதில். மற்ற கட்சிகள் எப்படி இயங்குது, தாவேக்கா எப்படி இயங்குது, அதை கொஞ்சம் உங்கள் மெமரியில் வீடியோ பண்ணி பாருங்கள். உங்கள் கேள்விக்கு பதில் உங்களுக்கு தெரியும். எத்தனை போராட்டங்களுக்கு தெருவில் இறங்கி வந்திருக்காங்க அவங்க, எத்தனை போராட்டத்துக்கு விஜய் வந்திருக்காரு. நாளைக்கே உங்களுக்கு கையில் அதிகாரம் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது உங்களால் தாங்க முடியுமா? அதுதான் அவரோட பிரச்சனையே. இன்றைக்கி அவரால் தாங்க முடியாத அளவுக்கு மக்கள் சக்தி இருக்குது அவருக்கு. பட் என்ன அவரோட பொலிட்டிக்கல் குவாலிட்டிஸ் என்ன? மீடியாவோட இன்ட்ராக்ஷன் பண்ணால் ஒருத்தன் எப்படிங்க ஜேர்னலிஸ்ட் பாலிட்டிஷனாக இருக்க முடியும்? மீடியா மேபி ஈவில், நான் மறுக்கல. அது 90% ஆஃப் த மீடியா வந்து லோடட் அஜெண்டாவோட தான் இன்றைக்கி இருக்கான். அப்போ எப்படி நான் மீட் பண்ண முடியும்னு கேட்குறாரு சார். பட் ஸ்டில் யூ ஹேவ் டு மீட் இட். அதை தான் நான் சொல்ல வரேன். மீடியா மேபி அன் ஈவில் பட் அ நெசசரி ஈவில்.
ஆகவே அவருடைய புரிதல் என்பது ரொம்ப ரொம்ப பாமரத்தனமாக இருக்குது. அரசியலே இல்லை அவர்கிட்ட. ஆக்சுவலி கிரைசிஸே என்ன வரல, எலெக்ஷன் அப்போ தானே தெரிய போகுது உனக்கு. இன்னும் விஜயமார் அட்டாக்கே ஆரம்பிக்கலன்றீங்க. அட்டாக்கே ஆரம்பிக்கல யாரும். அது தேர்தல் நேரத்தில் தான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஓடும். அட்டாக்கே ஆரம்பிக்கலன்றதான் உண்மை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், இப்போ இருக்கிறதெல்லாம் அட்டாக் கிடையாது உங்களுக்கு. இது தனி மனித காழ்ப்புணர்ச்சியில் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க போட்டு. 2 பேரும் சேர்ந்து உண்மையான பொலிட்டிக்கல் கமெண்ட்ரி மூலமாக விமர்சனங்கள் முன்வைக்கும்போது அவங்க சிக்கலுக்கு உள்ளாவார்கள். இல்லை, இப்படி அரசியலற்ற தன்மையில் இருக்கக்கூடிய அது வந்து நான் காமன் காசாக கேட்குறேன். அப்படியான விஷயத்தை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம் உருவாயிருச்சு அப்படின்னா அதை திருப்பி மாற்றுப்பாதையில் கொண்டு வருவது அவ்வளோ சுலபமான காரியமா? இதனால் ஏற்பட இருக்கக்கூடிய சமூகத்தின் மீதான தாக்கம் என்ன? சமூகத்தின் மீது தாக்கம் எல்லாம் பெரிய வார்த்தை. விஜய் மாதிரியான ஒரு பாப்புலர் லீடர் அவருடைய அரசியல் கட்சி தொண்டர்களை பொலிட்டிக்கலாக வச்சுருக்கிறதால அவருக்கு தான் பாதிப்பு. அவங்க ஒன்றும் ஆட்சியெல்லாம் பிடிக்க போகிறது கிடையாது, எனக்கு அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அவங்க ஓட்டை உடைப்பாங்க. இவங்க புடைக்கிற ஓட்டால் லாபம் யாருக்குன்றதை நம்ம பார்க்கல. இல்லை, நீங்கள் அவருக்கு தான் பாதிப்புன்னு நம்ம கடந்து போயிட முடியுமா சார்? அவங்கள பொலிட்டிசைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குல்ல. ஏங்க அவர் இருந்து வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்ணுறாரு. அவரே பொலிட்டிசைஸ் பண்ணணும். நீங்கள் அப்புறம் ஒரு தொண்டர்களை பொலிட்டிசைஸ் பண்ணுறதை பற்றி அடுத்த கட்டத்தில் தானே பேசணும். நீங்கள் எதுக்கு இவ்வளோ பீடிகை போட்டு பேசுகிறீங்க? அவரே பொலிட்டிசைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அவர்கிட்ட இருக்கவன் பூரா திமுக அண்ணா திமுக பிடிக்காதவன். ஒரு பக்கம் சினிமா கவர்ச்சி, இன்னொரு பக்கம் வேணாம், இவங்க 2 பேரும் வேணான்னு என்டிஏலேருந்து போகிறவங்க. உங்களுக்கு புரியுதுங்களா நான் சொல்கிறது? கரெக்டாக நான் சொல்கிறது? ஸோ அவரோட சிக்கல்ன்றது அவரே முதல்ல பொலிட்டிசைஸ் ஆகணும். அப்புறம் தானே அவரை தொண்டர்களை பொலிட்டிசைஸ் பண்ணுறது. இதை பற்றிலாம் எதாவது அவருக்கு தெரியுமா? இது ரொம்ப வித்தியாசமான சுச்சுவேஷனை நம்ம ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். கரூர் இன்சிடெண்ட்டுக்கு பிறகு அவர் செல்வாக்கு குறைஞ்சிது, நல்லாவே குறைஞ்சிது. இப்போ 3% ஏறி இருக்குன்றான். ஏதாவது ஒரு கட்சியோட சேர்ந்தாருனா தான் அவரால் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்த முடியும். தனியாக எந்த இம்பாக்டும் அவரால் ஏற்படுத்த முடியாது. அதில் எந்த சந்தேகம் வேணாம். அவர் கனவுலகில் வாழ்கிறார். பலவிதமான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. விஜய் அவர்கள் அரசியல் தொடர்பாகவும் அது எதிர்க்கட்சிகளுடைய விவகாரங்கள் தொடர்பாகவும் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். மிக்க நன்றி. நன்றி சார். நன்றி. முன்னு சந்திக்கலாம். வணக்கம்.